சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிந்தாமணி ரோகிணி கிட்ட போயிட்டு, என்ன கண்ணு, என்ன நீ போட்ட பிளான் எல்லாமே ஒட்டு மொத்தமா இப்படி சொதப்பிடுச்சின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆன்ட்டி, நானே அதை நினைச்சுதான் ரொம்பவே கோபத்துல இருக்கேன். இந்த மீனா முத்து ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. இதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கோபமா வருது, ஆத்திரமா வருது. தயவு செஞ்சு இனி இதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ தெரியல கண்ணு, உனக்கு உதவி பண்ணணும் போல இருக்கு. நான் ஒரு ஐடியாவா, ஒருவேளை நான் உன் இடத்துல இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? எப்படியாவது அந்த முத்து மீனாவை ஒரு இடத்துல உட்கார மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே ரோகிணி ஆன்ட்டி, என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஆமா, இப்போ உனக்கு இடைஞ்சலா நீ போடுற பிளான் ஒட்டு மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது யாரு? அந்த முத்துவும் மீனாவும் தானே? அப்ப அவங்க ரெண்டு பேரையும் இந்த உலகத்தை விட்டோ இல்ல அவங்கள ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியே ஏதாவது ஒண்ணு பண்ணா உன் வாழ்க்கையில திரும்ப அவங்க பிரச்சனைக்கு வரமாட்டாங்கல்ல. நீயும் மனோஜ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். இப்ப கூட பாரு, மனோஜ் மட்டும் விட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல ஏன் இன்னும் ஒரு நாள்லயே விவாகரத்து வேண்டாம் எனக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கோர்ட்ல கேஸ வாபஸ் வாங்கியிருப்பான். ஆனா அதுக்குள்ளவே முத்து மீனா ரெண்டு பேரும் பிளான் போட்டு உன்னுடைய ஒட்டுமொத்த பிளானையும் சொதப்பிட்டாங்க. அதுக்குதான் நான் சொல்றேன்றாங்க. ஆமா ஆண்டி, நானும் போனா போகட்டும், எல்லாரும் ஒன்னா வாழ்ந்தவங்களாச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா போனா அவங்க இஷ்டத்துக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் பொறுத்துட்டெல்லாம் இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல ரோகிணி இருக்காங்க. உடனே சிந்தாமணி, கண்ணு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரவுடி இருக்கான். அவங்கிட்ட போட்டோவை காட்டி ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா போதும், முத்து மீனாவை உயிர் போகாத அளவுக்கு ஏதாவது சம்பவம் பண்ணி விட்டுருவாங்கன்றாங்க. ஆன்ட்டி, ஒரு பக்கம் எனக்கு பயமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் முத்து மீனாவை ஏதாவது பண்ணணும் போலவும் தோணுது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ரோகிணி குழப்பத்திலேயே இருக்காங்க. அப்ப நம்ம ரோகிணி கிட்ட சிந்தாமணி சொல்றாங்க, உனக்கு உன்னுடைய லைஃப்க்கு மனோஜ் வேணும்னு நீ முடிவு பண்ணிட்டு. ஆமா ஆண்டி, எனக்கு என் மனோஜ் வேணும். மனோஜ் கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழணும். அப்படின்னா நீ இதை பண்றதை தவிர உனக்கு வேற வாய்ப்பே கிடையாது. நீ மனோஜ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டா முத்து மீனா இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆலமரம் மாதிரி இருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தரை சாச்சா போதும், அவங்க அவங்க நினைப்பாலேயே அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ரோகிணினாவே அவங்களுக்கு ஒரு பயம் வரணும். இதெல்லாம் நீ பண்ணு கண்ணு, உனக்கு துணையா நான் இருக்கேன். ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டா கூட உன்னை ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு உனக்கு ஒட்டுமொத்த துணையா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரோகிணி, சரி ஆண்டி, நான் யோசிச்சு நல்ல முடிவா சொல்றேன். கண்ணு, உன்னை நம்பி நான் போறேன். நீ கண்டிப்பா நல்ல முடிவா சொல்லுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன்னை பார்க்கும்போது என் பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கு. அதனாலதான் ஏதோ ஒரு வகையில உனக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் எனக்கு இருந்தது. வேற எதுவும் இல்ல கண்ணுன்னு சொல்லிட்டெல்லாம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரிங்க ஆண்டி, நீங்க எனக்கு நல்லதுதான் செய்வீங்க. நான் முடிவு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. சின்னமணி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணியோட அம்மா ரோகிணி, அவங்க சொல்லி கொடுக்குற ஐடியா எல்லாமே ரொம்பவே முட்டாள்தனமா இருக்கு. ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டா ஜெயில போயிட்டு கம்பி தாண்டி எண்ணிட்டு இருக்கணும். நான் சொல்றத கேளு, அவங்க சொல்ற விஷயத்த நீ பண்ணாதன்றாங்க. உனக்கு என்னமா தெரியும், நான் மனோஜை பிரிஞ்சு எந்த அளவுக்கு வருத்தப்பட்டுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்தை புரட்டி போட சொன்னா கூட மனோஜுக்காக நான் செய்வேன். யார் என்ன சொன்னாலும் அதை செய்வேன். இப்போதைக்கு என் ஆசை, என் கனவுக்கு எல்லாத்துக்குமே குறுக்க வர்றது அந்த முத்து மீனா ரெண்டு பேரும் மட்டும்தான். அவங்கள இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டா மனோஜ் கூட நான் சேர்ந்து வாழ்றத யார் என்ன நினைச்சாலும் தடுக்க முடியாது. சிந்தாமணி ஆன்ட்டி சொன்ன விஷயத்த நான் செய்ய போறேன். என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சிந்தாமணி என்ன சொன்னாங்களோ அதை நான் செய்ய போறேன்னு சொல்லி ரோகிணி முடிவு எடுக்கிறாங்க. ரோகிணியோட அம்மா எவ்வளவு சொல்லியும் ரோகிணி அதை கேட்கறதா கிடையாது. முத்து மீனா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரோட உயிர் போய் ஆகணும்னு சொல்லி ரோகிணி பிளான் பண்ணி சிந்தாமணிக்கு கால் பண்ணி, ஆன்ட்டி, சம்பவத்தை பண்ணுங்க. என்ன ஆனாலும் சரி, நான் என் மனோஜ் கூட சேர்ந்து வாழணும். அதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. இதை கேட்ட சிந்தாமணி ரோகிணி மேல பழியும் விழும். முத்து மீனால ரெண்டு பேரோட உயிரும் போகும். எல்லாமே எனக்கு சாதகமா நடக்குது. ஒரே கல்லுல ரெண்டு மாங்க மாதிரி ரோகிணி ஜெயிலுக்கும் போயிடுவான், மீனாவோட கதையும் முடிய போகுதுன்னு சொல்லி சிந்தாமணி பயங்கரமா பிளான் போடுறாங்க. இப்ப சிந்தாமணியோட சதி திட்டத்துல மீனா முத்து மாட்டுவாங்களாம், இல்ல அதுக்குள்ளவே மீனா முத்து தப்பிச்சிடுவாங்களாங்கிறத
வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.